கிருஷ்ண உணர்வு தொடர்ச்சியா என்னோட சிறந்த பக்தர்கள் எவ்வாறு இருப்பார்கள், எத்தகைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்குனதை தொடர்ச்சியாக சில நாட்களில் பல பல ஸ்லோகங்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் தொடர்ச்சியாக மறுபடியும் ஒரு 10 குணாதிசயங்களை கொண்ட பக்திமான்கள், பக்தனாயிருந்து பக்திமான்ங்கிற நிலைக்கு பக்தர்களோட குணாதிசயங்களை கிருஷ்ண உணர்வு விவரிக்கவும் செய்து விளக்கவும் செய்து அதில் அதை ஒவ்வொரு கேட்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் மனதில் பதிய வைக்கணுன்ற அந்த உணர்வும் இருக்கு. அதன்படி ஒரு பக்திமான் அவர்களோட குணாதிசயம் இந்த உலக ரீதியான விஷயத்தில் அன்றாட செயல்பாடுகளில் பூலோகத்தில் வாழும் நாட்களில் எவ்வாறு இருக்கும், எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கும், எவ்வாறு இருக்க வேண்டும்ங்கிறத இந்த ஸ்லோகம் மூலியமா, இந்த 2 ஸ்லோகம் மூலியமா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். சமசத்ருச்ச மித்ரேச்ச, அவர்கள் நண்பர்களிடமும் எதிரிகளிடமும் சமமான பாவத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். ரொம்ப முக்கியம். Be alike to, they will be alike to friend and foe. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த முதல் குணாதிசயத்தை விளக்கும்போது ரொம்ப அற்புதமான விஷயம். அவங்களுக்கு நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை. அதுதான் அர்த்தம். சமமான பாவத்தை கொண்டிருப்பார்கள். ஏன்னா பக்தி அதிகரிக்க அதிகரிக்க அளப்பரியா அன்பு, கடவுள் மீது இருக்கக்கூடிய அளப்பரியா அன்பு பெருக்கெடுக்க இயற்கையாகவே இயல்பாகவே அவங்களோட குணம் எதிரியை கூட நண்பரை கூட எல்லாமே ஒரு பாடமா அனுபவமா அனைத்துள்ளும் கடவுள் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்ற அந்த தன்மை மனசில் பதியும் போது ரெண்டையும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். அதை தான் இந்த முதல் குணாதிசயம் விளக்குது. நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவிக்கும் அந்த உணர்வு. ததமான அபமானயா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈக்யூபோஸ்ட் இன் ஹானர் அண்ட் டிஸ்ஹானர், ஆங்கிலத்தில் சொல்லலாம், தமிழில் சொல்லலாம். மரியாதையும் அவமரியாதையும் சமமாக ஏற்பவர்கள். இன்னைக்கு உலக ரீதியான அத்தனை துன்பங்களுக்கும் வெறுப்புக்கும் வன்மத்துக்கும் கோபத்துக்கும் பழிவாங்கும் படலத்துக்கும் ஒரே காரணம் அவமரியாதை. அந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ங்கிற அந்த வேர்ட், அவமரியாதைங்கிற அந்த வார்த்தை ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்குமே போர் என்கிற சூழ்நிலையை உருவாக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் அது நிம்மதியில்லாத நிலையை கொடுக்குது. சமுதாயத்திலையும் அது வெறுப்புங்கிற அந்த செடியை வளர்க்குது. இவ்வளோ விஷயமும் இதனாலேயே நடக்குது. அவமரியாதை. பக்தர்கள் மரியாதையையும் அவமரியாதையும் கடவுள் கொடுத்த பரிசாக ஏற்றுக்கொள்பவர்கள். அதுல அவங்களுக்கு அந்த சமநிலை இயல்பாகவே பக்தி அதிகரிக்கும் போது இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாததுனால என்னை
இதனால் எனக்கு இந்த சமுதாயத்தில் என்னோட குடும்பத்தில் இங்கே மரியாதை கிடைக்கணுன்ற அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அதனால அவமரியாதையை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான நிலை. என்னைக்கு மரியாதை மேலே எனக்கு மரியாதை கிடைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிற அந்த விதை விதைக்கப்பட்டதோ, அது அவ்வாறு நடக்கவில்லை என்றால், அவங்களுக்கு ஏற்றவாறு அது அந்த சூழ்நிலை அமையவில்லை என்றால், கண்டிப்பாக அதை அவமரியாதையாக அந்த மனசு கருதும். அதனாலேயே அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படும், மன அழுத்தம் ஏற்படும், வெறுப்புக்கும் வன்மத்துக்கும் அதுவே காரணமாக இருக்கும். அதனால அவங்க மரியாதையை எதிர்பார்க்க மாட்டாங்க, அதனால அவமரியாதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஈக்யூபோஸ்ட் இன் ஆனர் அண்ட் டிஸ்ஆனர். சிதோஷ்ண சுகதுக்கேஷு சம. குளிர் மற்றும் வெப்பம், இன்பம் மற்றும் துன்பம், மகிழ்ச்சி மற்றும் துக்கம்னு சொல்லலாம். இந்த நிலையில் அவங்களோட உணர்வு, அவங்களோட எண்ணம் சமநிலையில் இருக்கும். சமமாக பாவிக்கக்கூடிய அதே எண்ணம். இப்போது தொடர்ச்சியாக அந்த சமநிலையை தான் இந்த கிருஷ்ண உணர்வு இந்த ஸ்லோகம் மூலியமாக சொல்லுது. இத்தனை சூழ்நிலையிலையும் முதல் நிலையை பார்த்தோம், முதல் குணாதிசயத்தை பார்த்தோம். நண்பர்கள் எதிரிகள் என்கிற அந்த வேறுபாடு இல்லாமல் சமநிலையில் இருக்கக்கூடியவர்கள், எதிரியை கூட சமநிலையில் வைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை. ரெண்டாவது, மரியாதையும் அவமரியாதையும் சம உணர்வோடு ஏற்றுக்கொள்பவர்கள். மூணாவது நிலையில் சிதோ உஷ்ண சுகதுக்கேஷு சம. ரொம்ப முக்கியமான நிலை. ஹீட் அண்ட் கோல்ட், ப்ளஷர் அண்ட் பெயின், ஜாய் அண்ட் டிஸ்ட்ரெஸ், இதில் அந்த ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட் அது ரொம்ப முக்கியம், சமநிலையாக. அப்போது ஹீட் அண்ட் கோல்டுன்னு என்ன? ஹீட் அண்ட் கோல்டுங்கிறது வெளியில் இருக்க ஹீட்டர், இந்த கிளைமேட் சேஞ்ச் கிடையாது, உள்ளே இருக்கிற கிளைமேட் சேஞ்ச். நிறைய ஹீட் அண்ட் கோல்டுன்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை மாற்றம், அது கிடையாது. இது உள்ளே இருக்கிற குளிர் வெப்பம். குளிருங்கிறது என்ன? ஒரு எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்றவாறு இருக்குது, அமைதி அடையிற மாதிரி இருக்குது. அந்த நிலையிலையும் அவங்க சஞ்சலப்பட மாட்டாங்க, அவங்க அமைதியாக இருப்பாங்க, சமநிலை இருப்பாங்க. ஆனால் சூழ்நிலைகள் மாறும், உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி, உங்களோட பிளட் ப்ரெஷரை அதிகரிக்கிற மாதிரி, உங்களை தமிழில் இருக்காத ஒரு வார்த்தை இருக்குல்ல, சூடேற்றுற மாதிரி. சூடேற்றுறதுங்கிறது என்ன? கோவப்படுத்துறது. வர வைக்கிறதுக்கு, வெறுப்பு வர வைக்கிறதுக்கு, உங்களை சஞ்சலப்பட வைக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அதுலேயும் சமநிலையில் இருப்பாங்க. அதே சமயத்தில் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி மற்றும் துக்கத்திலையும் சமநிலையாக இருக்கக்கூடியவர்கள். இதை தான் இந்த மூணாவது குணாதிசயம். சித்தோ உஷ்ண. சித்தோ அப்படின்னா கோல்ட், குளிர் மற்றும் வெப்பம். சித்தோ உஷ்ண சுகதுக்கேஷு சம சங்க விவர்ஜிதகா. இது நாலாவது குணாதிசயம், நாலாவது நிலை, நாலாவது குணாதிசயம், நாலாவது குணம். சங்க விவர்ஜிதகா, தவறான சேர்க்கையிலிருந்து விடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சாதகமற்ற தொடர்பிலிருந்து ஈடுபட்டவர்கள். ஃப்ரீ ஃப்ரம் ஃபேவரபிள் அசோசியேஷன். பக்தர்கள் பக்தி அதிகரிக்க உலக ரீதியான விஷயத்துக்கு, உலக ரீதியான தொடர்புக்கு, உலக ரீதியான பேச்சுக்களுக்கு, முக்கியமாக உலக ரீதியான பேச்சுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அங்கே அவங்களோட மனசு அவங்க திருப்தி அடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயில்லையே உட்காந்துட்டு, ஆசிரமத்திலையும் உட்காந்துட்டு உலக கதை பேசுறது, சினிமா கதை பேசுறது, சமுதாயத்தை பற்றி பேசுறது, இன்னொருத்தரை பற்றி பேசுறது, தவறாக பேசுறது, உலக மக்களை வசப்பாடுறது, தப்பு செஞ்சவங்களை வசப்பாடுறது, நல்லது செஞ்சவங்களையும் அந்த மாச்சரியம்னு சொல்லக்கூடிய பொறாமை குணத்தால் வசப்பாடுறது, பிடிக்காதவங்களை பற்றி பேசுறது, பிடிக்கிறவங்களை பற்றி சும்மா புகழ்ச்சி சொல்றது, இந்த வஞ்ச புகழ்ச்சி, இது எல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. முக்கியமான ஒரு குணாதிசயம். பக்தி அதிகரிக்க. They will not even waste time.
They will be free from unfavorable association. இதுதான் சத் சங்கம். Free from unfavorable association. They will be attached to the அந்த பக்திமான்களோடைய சங்கம் இருப்பாங்க. 100 பேர் இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், குடும்பத்தினராக இருந்தாலும், இவங்களோட இருந்தால் உலக ரீதியான பேச்சு தான் பேசுவாங்க. உலக ரீதியான நடப்பு பேச்சு தான் இருக்கும். எப்போவுமே சாப்பிட்றது, சமையல், அது இது, உலக ரீதியான பேச்சு, பணம், காசு, பொருள், புகழ்ச்சி, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கிளர்ச்சி, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே அவங்க மனசுக்கு திருப்தி இருக்காது. பக்திமான்கள் தனிமையை விரும்புவாங்க. அதை விட பக்திமான்களோடு இருக்கக்கூடிய அந்த சத் சங்கத்தை விரும்புவாங்க. 1000 பேர் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் 2 பக்திமான்கள் இவங்களோடு இருந்தால் என்றைக்குமே கடவுளோட நாமங்களை, கடவுளோட லீலைகளை, அவதார லீலைகளை, அவதாரத்தோட மகத்துவத்தை, எண்ணற்ற அவதாரம் கொடுத்த அமிர்த கதையை பற்றி பேசுறதுல அவங்களுக்கு துஷ்யந்திச்சா ரமந்திச்சா, அதுலேயும் திருப்தியும் அவங்களுக்கு இன்பமும் கிடைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். சங்க விவர்ஜிதா. சிதோ உஷ்ண சுகதுக்கேஷு சம சங்க விவர்ஜிதா. 4வது நிலை அதுதான். அவங்களுக்கு மனசு ஏங்கும். கடவுளோட சரித்திரத்தை, வேதாந்தங்களை, உபனிஷத்துகளை, கடவுள் சார்ந்த விஷயங்களை, நாமலீல குணாதீனம் உச்சேர் பாஷா தூ கீர்த்தனம், கடவுளோட கீர்த்தனையை கேட்கறதுக்கு, கடவுளோட கதையை கேட்கறதுக்கு, அந்த சாரத்தை உணர்றதுக்கு, ஞானத்தை வாங்கிறதுக்கு, ஞானத்தை சொல்றதுக்கு, அதை பரிமாறுறதுக்கு அவங்க எப்போவுமே எங்கிட்டு இருப்பாங்க. உலக ரீதியான பேச்சு, ஆதாயம் கொடுக்கக்கூடிய பேச்சு, தேவையில்லாத இந்த வெட்டி பேச்சு, வீண் பேச்சுன்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு இருக்கவே இருக்கு. They will not even waste a single minute with worldly talks and worldly discussions. Free from unfavorable association. சத் சங்கம், சத் சங்கத்துக்கு எதிரானது துத் சங்கம்னு சொல்லலாம், இல்லை குசங்கம்னு சொல்லலாம். இதுதான் நிலை. அந்த குசங்கத்திலேருந்து விடுபட்டு அவங்க இருப்பாங்க. அவங்க மேலே வெறுப்பு இருக்காது, அங்கிருந்து விடுபட்டு இருப்பாங்க. இது 4வது. துல்லிய நிந்த ஸ்துதிர், புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் சமமாக ஏற்றுக்கொள்பவர்கள். யாராவது ஒருத்தர் வார்த்தையால் என்னை காயப்படுத்திட்டாரு, காயப்படாத நிலையில் அவங்க, அதுதான் அவங்களோட பெரிய குணாதிசயம். துல்லியம் அப்படின்னா சமநிலையில் இருக்கக்கூடிய. நிந்தா அப்படின்னா யாராவது என்னை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா மனசு புண்பட்டுறக்கவே இருக்காது. அவங்க என்னை புண்படுத்திட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மனசு புண்பட்டுருக்குன்னு அந்த வார்த்தையே அவங்க கிட்ட இருந்து வராது. இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் சமமாக ஏற்றுக்கொள்வார்கள். புகழ்ச்சியை ரொம்ப சாதாரணமாக, சந்தோஷமாக எல்லா ஜீவராசியும் எடுத்துக்கும். அதுவும் குறிப்பாக மனித பிரிவு எடுத்துக்கும், 6வது அறிவு இருக்கக்கூடிய மனிதன். ஆனால் இகழ்ச்சியை எடுக்கக்கூடிய அந்த நிலை ரொம்ப பக்திமான்களுக்கு ஒரு முக்கியமான குணாதிசயம். எந்த ஒரு வார்த்தையும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த அவதூறான பேச்சும் அவங்கள காயப்படுத்தாது. அதை ஏற்று சமமாக ஏற்றுக்கொள்பவர். ஆஹா, இவ்வளோ பாராட்டுறாங்களா, அதையும் சமமாக ஏற்றுக்கொள். இவ்வளோ வசப்பாடுறாங்களா, அதையும் சமமாக ஏற்றுக்கொள்பவர். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களோட மனநிலைகள்லாம் கடவுளோட இணைப்பில் இருக்கும்போது, கடவுளுக்காக மட்டும் இயங்கும்போது, இந்த உலகம் நிரந்தரம் இல்லைன்னு தெரியும் போது இந்த உலக பேச்சும் நிரந்தரம் இல்லை. இதுதான் அதுக்கு காரணம். உடனே அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை வராது. எல்லா மனசும் புண்பட தான் செய்யும், கவலைப்பட தான் செய்யும். புகழ்ச்சிக்கு மயங்காத மனசு இல்லை, இகழ்ச்சிக்கு கலங்காத மனசும் இல்லை. ஆனாலும் இது எதுவுமே அனித்தியம், அசுகம், லோகம். இந்த லோகம் நிரந்தரம் இல்லாதது. சுகமும் துக்கமும், இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் மாறி மாறி வரும். அனைத்தும் கடவுள் கொடுத்த பிரசாதம். இந்த உலக மேல பற்றுதல் எடுக்கிறதுக்காக கடவுள் எனக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் அப்படின்ற அந்த மனசுல அந்த ஞானம் பதிவாகும் போது அதிலிருந்து விடுபடுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால அவங்களுக்கு என்னைக்குமே இகழ்ச்சியால அவங்க மனசு கலங்கவே கலங்காது.
குழப்பமும் அடையாது. அதுதான் முக்கியமான நிலை. அதுதான் முக்கியமான பக்தர்களுடன் நிலை. துல்லிய நிந்த துதியர் மௌனி. ஆறாவதா ஆறாவது மௌனி. மௌனினா இதுக்கு விளக்கம் தேவையில்லை. ஆன் சைலண்ட் கான்டெம்ப்ளேஷன், அமைதியான சிந்தனையில் ஈடுபடுபவர். ரொம்ப தனிமையை விரும்புவாங்க. தனிமையை விட தனிமையில் இனிமை காணலாம் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு வாக்கியமே இருக்கு. தனிமையை விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிமை இல்லை. அவங்க எப்போவுமே கடவுளோட இணைப்பில் இருக்காங்க. கடவுள் நீக்கமர நிறைந்திருக்கார் என்ற அந்த உணர்வில் இருக்கும்போது அவங்களுக்கு தனிமை இல்லை. ஆனால் தனிமைன்னு சொல்லப்பட்டது உலக ரீதியான பந்தத்திலிருந்து விலகி கடவுளோட இணைப்பில் இருக்கக்கூடியவங்க தான் தனிமையான இது ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு அப்படியே செவரியை பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது, வானத்தை பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. அவங்க எல்லா இடத்துலையும் கடவுளோட இணைப்பிலையும் நினைப்பில் இருப்பாங்க. அதை தான் இங்கே மௌனி, ஒன் சைலண்ட் கான்டெம்ப்ளேஷன். கடவுளோட இணைப்பில் இருக்கும்போது உள்ளிருந்து கடவுள் என்ன பேசுகிறார், இயற்கை மூலியமாக கடவுள் எனக்கு என்ன செய்தி சொல்கிறாருங்கிற அந்த இணைப்பில் இருக்கும்போது அதுவே இங்கே தனிமையாக சொல்லப்படுது. தனிமையை விரும்புபவர்கள், தனிமையில் இனிமை காண்பவர்கள் அப்படின்னு சொல்ல மௌனி. சந்துஷ்டம், இது பல ஸ்லோகங்களில் இதுக்கு விளக்க உரை சொல்லியாச்சு. கிடைக்க பெற்றதை வைத்து திருப்தி அடைபவர்கள். They will be contented with whatever they have, whatever they might receive, whatever comes in their way. எப்படி வேணாலும் சொல்லணும். whatever they receive, whatever comes in their way, and whatever they have. இருக்கிறத வச்சும் சந்தோஷப்படுவாங்க, எது வந்தாலும் அதை வச்சும் சந்தோஷப்படுவாங்க. பக்த துக்காராமோட கதை சொல்லலாம். ஒரு நாளைக்கு அவருக்கு கரும்பு தான், பல நாள் பட்னியாக இருந்து கரும்பு தான் கிடைச்சி, அதை வச்சு சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இவ்வளோ நாள் நான் பட்னியாக இருந்தேனே, என்னோட குழந்தைகள் 2 பட்னியாக இருக்கே, என்னோட மனைவி திட்டுவாளே அப்படின்னு அவர் நினைக்கிறேன். இன்னைக்கு கரும்பு என்னோட விட்டல் கொடுத்துட்டாருன்னு அதை வச்சு சந்தோஷமாக இருக்கும். இது பக்தர்களோட ஒரு குணாதிசயம். எது வருவதாலும் அதை கொண்டு திருப்தி அடைவது, எது இருக்கிறதோ அதை வச்சு திருப்தி அடையக்கூடிய குணம். இதுவே பெரிய நிலை. சந்துஷ்டா, இது 7வது நிலை. 7வதா 8வது? இல்லை, சரி, 7வது நிலை. மௌனி சந்துஷ்ட அனிகேதா. வாட் எவர் மௌனி சந்துஷ்ட ஏன கேனச்சித். அனிகேத ஏன கேனச்சித்துன்னா அது எது வருதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கும். அனிகேதகா, இல்லையே, 8வது. சங்க விவர்ஜிதகா 4, துல்லிய நிந்த ஸ்துதிர் 5, 6, 7 சந்துஷ்டா, இது 8. இப்போ சொல்ல போகிறது 8, கரெக்டு தான். 8. 8வது அனிகேதா. They will not be attached to the place where they are living. வசிக்கும் இடத்திலிருந்து பற்றற்றவர்கள். வசிக்கும் இடத்தில் மீது பற்று அற்றவர்கள். They will be detached from their place of residence. ரொம்ப முக்கியமான நிலை. ஏன்னா பக்திமான்களுக்கு எங்கே போனாலும் கடவுளோட நினைப்பில் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் கடவுள் நீக்கமர நிறைந்திருக்காருங்கிற அந்த விஷயம் மனசில் பதிவாகும் போது அனைத்தும் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபகானா கடவுள் இருக்காருன்னும் போது இந்த இடம் தான் எனக்கு பிடித்த இடம், சென்னை தான் எனக்கு பிடிக்கும், கோயம்புத்தூர் தான் எனக்கு பிடிக்கும், நீலகிரி தான் எனக்கு பிடிக்கும்,
துவாரகால தான் இருப்பேன், துடியலூர் சுத்தி தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதுதான் எனக்கு ஸ்கூலுக்கு பக்கம், ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம், வீட்டுக்கு பக்கம், மேட்டுப்பாளையம் ரோடு, சாய்பாபா காலனி இப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. சுவாமி எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு அந்த மனசுல இருக்கும். அது சொல்லலாம். அது காட் அட்டாச்மெண்ட். இந்த வீட்டில் தான் இருப்பேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சாய்நிவாஸ், சாய்நிவாசும் ஒன்று தான், சாய் துவாரகாவும் ஒன்று தான், சாய் ஆனந்த சதனும் ஒன்று தான், ஹிருதய கமலமும் ஒன்று தான், சாய் கோமலமும் ஒன்று தான், சாய் சௌபாக்கியமும் ஒன்று தான் அப்படின்னு அந்த நிலையில் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. ஏன்னா பக்தர்களுக்கு கூட ஏதோ ஒரு இடத்து மேலே, வசிக்கக்கூடிய இடத்து மேலே பற்றுதல் வந்துடும். ஒரு கோயில் மேலே பற்றுதல் இருக்கிற மாதிரி. இந்த கோயில் தான் இருக்கு, எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கார், எல்லா இடத்துலையும் ஈஸ்வரன் இருக்காருங்கிற அந்த விஷயம் பதிவாகும்போது they will not be even attached to the place where they live. அனிகேதஹா, இது 8வது நிலை. ஸ்திரமதி, முக்கியமான 9வது நிலை. ஸ்திரமதி, the intellect firmly fixed on God. நான் எப்பவுமே சொல்றேன், உங்களோட பொருள் ரீதியான புத்தியை அருள் ரீதியான ஆன்மீக புத்தியால நீங்க மாற்றணும். ஆன்மீக புத்தியாக நீங்க மாற்றணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்ட் இல்லைன்னா பொருள் ரீதியான புத்தியில அருள் ரீதியா அருளுக்கு ஏங்க முடியாது. யூ வில் நெவர் ரிசீவ் கிரேஸ், யூ வில் நெவர் பி எலிஜிபிள் டு ரிசீவ் கிரேஸ் அன்லெஸ் யூ ரீப்ளேஸ் யுவர் மெட்டீரியல் இன்டெலெக்ட் வித் ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்ட். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கதான் இன்டெலெக்ட்டுங்கிற அந்த ஃபேக்கல்ட்டி, இன்டெலெக்ட்டுங்கிற அந்த சக்தி, அந்த கருவி தான் உங்களை ஆன்மீக ரீதியான ஒரு உறுதியான திடமான திருட நிச்சயனா ஆக்குறதுக்கும், வேதாந்த கேசரியா மாத்துறதுக்கும், கஷ்டித் தீரனா உங்களை ஆக்குறதுக்கும், உங்களுக்கு அழிவே இல்லைங்கிற நிலையை உங்க மனசுல கொடுக்கறதுக்கும், நீங்க கடவுள் தான் அப்படின்னு உணர்த்துறதுக்கும் அந்த ஆன்மீக புத்தி தான் ரொம்ப விஷயம் முக்கியமானது. அந்த பொருள் ரீதியான புத்தியில் இருக்கும்போது தான் சுவாமியோடவே இருந்தாலும் உங்களுக்கு பொருள் மேலே தான் ரொம்ப பட்டு. பொருள் ரீதியான புத்தி தான் உங்களை இந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணாமல் உங்களை பண்ணுறது. இவ்வளோ நாள் இருந்தாலும் ஸ்லோகம் பிரபு உச்சரிப்பு வரலன்னா என்ன அர்த்தம்? பொருள் ரீதியான புத்தி. இன்னும் சுவாமியோடு இருந்து பழக்க வழக்கம் மாறலைன்னா பொருள் ரீதியான புத்தி. உங்களுக்கு ஒரு திடமான முடிவை, உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியலன்னா பொருள் ரீதியான புத்தி. உங்கள் சொன்ன வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியலன்னா பொருள் ரீதியான புத்தியே அத்தனை உங்களோட சுயமுயற்சிக்கு, அதாவது கடவுளை உணரக்கூடிய சுயமுயற்சிக்கு தடங்களாக இருப்பது பொருள் ரீதியான புத்தி. சுவாமி சொல்றதை செய்யலாமா வேண்டாமா யோசிக்க வைக்கிறதே பொருள் ரீதியான புத்தி. செஞ்சா என்ன ஆகும், செய்யலன்னா என்ன, ஒன்றும் சொல்ல மாட்டார். பொருள் ரீதியான புத்தி. எல்லாத்துக்கும் பொருள் ரீதியான புத்தி. பயம் வருங்காலத்தை நினைச்சு இருக்கா, பொருள் ரீதியான புத்தி. எனக்கு என்ன ஆதாயம்னு ஒரு காரியத்துல உங்க மனசு அல்லோலப்படுதா, பொருள் ரீதியான புத்தி. எல்லாத்தையும் சுவாமிக்காக தியாகம் பண்ண முடியலையா, பொருள் ரீதியான புத்தி. பொருள் ரீதியான புத்தி உங்களோட ஆன்மீக எழுச்சிக்கு பெரிய தடங்கள். அதனால தான் கிருஷ்ண உணர்வு, நான் என்னோட உணர்வு தான் கிருஷ்ண உணர்வு. இங்க ரொம்ப பதிய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலை என்னன்னா, intellect which is firmly fixed on God, not simply fixed on, firmly fixed on God. உங்கள் புத்தியை என்னில் உறுதியாக நிலைநிறுத்தக்கூடிய தன்மை. என்னில், என்னில் என்பது கடவுளோட உணர்வுல இல்லை, என்னில் நான் தான் கடவுள். இது ரொம்ப முக்கியமானது. ஸ்திரமதி, அதான் புத்தி ஸ்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லி. யூ ஹேவ் அ ஸ்டேபிள் மைண்ட். ஸ்டேபிள் மைண்டு ஸ்டேபிளாக இருக்காது, புத்தி தான் மைண்டை ஸ்டேபிளாக பண்ணும். that faculty is very much important. புத்தி தான் ரொம்ப முக்கியம். மனசு ஸ்திரமாகவே இருக்காது, அந்த மனசை ஸ்திரமா ஸ்டேபிளா நிலையா வைக்கிறதுக்கு புத்தி.
புத்தி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம். இந்த புத்தி எந்த ஜீவராசிகளுக்கும் எந்த பிராணிகளுக்கும் இல்லை, மனித பிறவிகளுக்கு மட்டும் உண்டு. அந்த புத்தியால தான் நீங்க தவறை திருத்திக்கலாம், புத்தியால தான் தவறே பண்ணாம இருக்கலாம், புத்தியால தான் நற்செயல்களை பண்ணிட்டே இருக்கலாம், புத்தியால தான் செயலோட பலனை துறக்கலாம், புத்தியால தான் கடவுளுங்கிற விஷயத்த மனசுல பதிய வைக்கலாம், புத்தியை கொண்டே நீங்க உங்களோட வாழ்க்கையை ஜெயிக்கலாம், அதே புத்தியை கொண்டே நீங்க அழிவின் பாதையில் செல்லலாம். புத்தியே அனைத்துக்கும் காரணம். என்ன இந்த புத்தி மனசுக்குள்ள இருக்கு, அதனால மனசுங்கிற மேலோட்டமா ஆன்மீக அருளுரையில நம்ம சொல்றோம். ஆனா புத்தி தான் முக்கியமான விஷயம். அதுதான் இங்க கிருஷ்ண உணர்வு ரொம்ப ஸ்திரமதி, விதியை மதிக்கொண்டு ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. விதியை மதிக்கொண்டு ஜெயிக்கலாம், மதிக்கொண்டு திருத்தலாம், மதிக்கொண்டு அழிக்கலாம். அழித்தால் முக்தி, ஜெயித்தால் வெற்றி. அதாவது ஜெயித்தால் புத்தனா மாறலாம், திருத்தினால் புத்தியின் பாதையில் புத்தனா மாறுறதுக்கு பயணம் செய்யணும். புத்தியோட ஜெயிச்சவங்க புத்தன், புத்தியோட தோற்றவங்க பத்தன். பத்தன் என்றால் மூடர்கள், புத்தன் என்றால் தெளிவானவர்கள், ஞானிகள், ஞானோதயம் அடைந்தவர்கள். இதுல என்னன்னா, இந்த விளக்க உரை இன்னும் ஒரு 20 நிமிஷம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆன்மீக ரீதியான புத்தி இருந்திருந்தா இதை உடனே டைப் பண்ணி சுவாமி என்ன சொன்னாருன்னு நாளைக்கே ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க. உங்களுக்கு தான் வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சமைக்கிற வேலை, சாப்பிட்ற வேலை, தூங்குற வேலை. எவ்வளோ நேரம் எடுத்துட்டு போகுது ராமமூர்த்தி காரு? 20 நிமிஷம் இந்த விளக்க உரைய இப்போ நான் பேசுனதை அப்படியே ஆடியோவில் கேட்டு தமிழாக்கம் பண்ணி அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடியில் போட்டு இங்கிலீஷ்லேயும் ஆங்கிலத்திலையும் அனுப்பலாமா? நிறைய பேர் பயன்படுவாங்களா, பயனடைவாங்களா? அவங்க பொருள் ரீதியான புத்தி மாறுறதுக்கு உங்களோட ஆன்மீக புத்தி உதவுமா? அப்போ ஆன்மீக புத்தி இருக்கா? ஏன் செய்யல? Who is stopping you? வாலண்டியரிசம் என்ன? தன்னார்வல வர வேண்டியது. ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு எவ்வளோ சிஸ்டம் இருக்கு, டெக்னிக்கலா எவ்வளோ விஷயம் இருக்கு. டக்கு 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 சுவாமி சொன்ன மெசேஜை மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் சரியா தெள்ள தெளிவாக கேட்டுட்டு சுருக்கமாக ஒரு மெசேஜை நீங்கள் அனுப்புனீங்கன்னா, இதுதான் நேற்று சொன்ன ஸ்லோகத்தை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் ஸ்லோகத்துக்கு கொடுத்த கமெண்ட்ரியை யூ கேன் போஸ்ட் இட். இட் இஸ் இந்த வாய்ஸ்லேயே போயிட்டு இருக்கு. சில டைமில் இந்த வாய்ஸை புரியாதவங்க they can listen to the script. இதில் ஒரு அற்புதம் நடக்குது. நீங்கள் இந்த விளக்க உரையை நீங்கள் எழுதும்போதோ அதுக்குண்டான பயிற்சியில் நீங்கள் ஈடுபடும்போதோ உங்களுக்கு ஞானம் பெறுது. ஞானம்னுங்கிற தெரியுமா? நாலேஜ் grows by sharing and sharing. Sharing and caring. Sharing and giving. உண்மையா இந்த அறிவுங்கிறது கொடுக்க கொடுக்க தான் வளரும். இது பண்ணணும், பண்ணலை, பண்ணுவீங்களா? தெரியல. ஸ்திரமதி பக்திமான் மே பிரிய நரகா. ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம். நீங்க மறுபடியும் பக்திமான் மே பிரிய நரகா, அதாவது நர தேகத்தில் இருக்கக்கூடிய அத்தகைய பக்திமான்கள் எனக்கு மிகவும் மிகவும் அதி பிரியமான பக்தர்கள். இங்க ஒரு வார்த்தை வருது, நரஹா, நரதேகி நாராயணாங்கிற மாதிரி அத்தகைய பக்தர்கள் எனக்கு மிகவும் மிகவும் பிரியமான பக்தர். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்க ஏதோ ஸ்கூலுக்கு போனாலும் ஏதோ வேலைக்கு போனாலும் சுவாமியோட வேலையை செஞ்சாலும் இல்லை காலேஜுக்கு போனாலும் சுவாமி என்ன நினைக்கிறாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது.
அப்புறம் எதுக்கு ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதையும் பண்ணுங்க. நான் காலேஜுக்கு போனான்னு வேணான்னு சொல்ல, ஸ்கூலுக்கு போனேன், நல்லா மார்க் வாங்குங்க. உலக ரீதியான கல்வியும் தேவை. உங்களோட உலக ரீதியான அறிவை பெருக்கிறது. ஆனா, முக்கியமான இந்த விஷயங்கள்ல உங்களோட ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டும். காரணம் சொல்லக்கூடாது. எனக்கு குழந்தை இருக்கு, நான் சமைக்கணும், நான் பால் காய்ச்சணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஒண்ணும் சொல்லக்கூடாது. டோன்ட் கிவ் மீ எனி ரீசன். டூ யுவர் சைட். ஐ வாண்ட் யூ ஆல் டு பி ஞானிஸ். நீங்க இப்பவே ஞானிகள் தான், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா ஒர்க்கிங் ஞானிஸா நீங்க மாறணும். டார்மண்ட் ஞானிஸா இருக்கக்கூடாது. சும்மா உட்காந்துட்டு கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ட்ரூ சம்திங். சேவைகளும் நடக்கட்டும், சாதனாவும் தொடரட்டும். समशत्रु च मित्रे च ततमान अपमानया शीतोष्ण सुखदुःखेषु सम संगविवर्जितः तुल्यनिन्दस्तुतिर् मौनि सन्तुष्ट येन केनचित् अनिकेतः स्थिरमति பக்திமான் மே பிரிய நரஹா. பக்திமான் மே பிரிய. ஒரு விதத்துல இது ஒரு ஒரு பெரிய, நான் டெஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு பெரிய பரீட்சை தான். 2 ஸ்லோகங்களை ஒட்டுக்கா சொல்றதுங்கிறது பெரிய பரீட்சை தான். ஆனா அர்த்தம் புரிஞ்சிடுச்சின்னு வைங்க, ஃப்ளூவெண்டா வந்துடும், ரீகலெக்ட் ஆயிடும், மெமரியில நிற்கும். வைஷாலி சொல்லுங்க இந்த ஸ்லோகத்தை. பார்த்தா கூட நீ சரியா சொல்ல முடியாது. ஏன்னா ஈடுபாடு அந்த அளவுக்கு தானே இருக்கு. அது எப்படி ஸ்லோகத்தை கொடுங்க, பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஃப்ளூவெண்ட்டாக சொல்லுங்க.